ஸோ ஹீரோயின் கேட்டிருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹே குட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் விளாண்டுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைம்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஒரு மாதிரி அப்நார்மலாக நடந்துக்கிறான். ஸோ கரெக்டாக ரைம்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா, இவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை ரொம்ப சேஷ்டை பண்ணுவாங்களே, ஸோ அதையை விட இந்த பையன் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறான். ஸோ கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது. ஸோ ஏன்டா இந்த பையனை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாய் விட்டு வெளியே சொல்ல மட்டும்தான் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ரூம் ஃபுல்லாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த இதை பார்த்துருப்பார்ல ஒரு ஒயர் காயில். ஸோ அதை அப்படியே வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு வெளியே ஏதோ ஆரன் சவுண்டு கேட்ட உடனே இந்த பையன் வெளியே போய் யாருன்னு சொல்லி எட்டி பார்க்குறானா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ அந்த பார்சல் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கன்று வச்சிருக்காரு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் மேலே சுத்தியமாக நம்பிக்கையே கிடையாது. ஒரு வேளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்னை வாங்கிட்டு வந்து கன்று எப்படிலாம் ஷூட் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் போக போக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட நல்லா ஜெல் ஆயிடுறாங்க, நல்லா பழகுறாங்க. ஸோ அந்த பையனும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி குறும்பு பண்ணுறது இல்லை. அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பாங்களா. ஸோ இந்த பையன் வெளியே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியில் வெளியே போய் கையை நீட்டிடுவானாமா.